ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ். வாகொண்டானல்லை மரம் உண்டான் வால் மலராய் நோக்குண்ட வேணி நொடுங்காதை பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் பாதம் தொழுவினாவில் உரிப்பாய் பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு சாரியான
ஏகி வஞ்சகம் கபடி சோனிய நினைத்த பேரை ஓனை போல் சென்று விடறியை விடுவிடி எள்ளி போல் சென்று எதிரியை பாருவாரு அம்மையன்றி பாராமல் எந்தாயே தாக்கி தாக்கி ஏகி ஏகி சிங்கம் போல் சீறி பாய்ந்து உடலை புத்தி மணி மாலை போடு நெய்யும்பாரம் மாறி வார்த்தை மரம் இறங்கம்மா பழங்கொடுத்த ராயகியே என் கலியுக தெய்வமே என் மாடத்தி அம்மா கணவரையோ
அமர்ந்திருக்கக்கூடிய சாலை தெருவிலே அமர்ந்திருக்கக்கூடிய என் ஐயனாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் என் மணிகண்ட பிரபு. மணிகண்ட பிரபு என் அரிகர ஐயன் ஐயப்பருடைய பூஜை இந்த திருவிழாவை முன்னிட்டு அந்த திருவிழா பூஜையை முன்னிட்டு இந்த அலங்கார வந்தலிலே அமர்ந்த ஒரு சபையினிலே அந்த பெரும் சபையிலே இப்போது நம்ம யாரையெல்லாம் புகழ வேண்டும். நாமல் யாரெல்லாம் புகழ வேண்டும். நன்றை மறவாரே கலைவாணர்களை புகழ வேண்டும். அந்த கலைவாணர்களை நாமல் எப்படி புகழ வேண்டும். எப்படி புகழ வேண்டும். நாமல் எப்படி புகழ வேண்டும். ஒருவர் குருவை உலகத்தில் நம்மை பெறும் குருவினக்கு உலகத்தில் நம்மை வர குரு எனக்கு அருவாய் சனித்தவர் கருக்குழியில் அருவாய் சனித்தரு கருக்குழியே கைகால் என பத்து மாறம் சென்று கைகால் இன பச்சை மாறம் அருவாய் விரபித்த மாதோபிதோ மக விரபித்த மாதோபிதோ உலகத்தில் அருள்வாய் குருவே மாறா ஆரித்தன் அருளை வேட்டி அன்புடன் தேசலம் தன்னில் சீருடன் சாஸ்தாவின் ஐயன் மணிகண்டன் பிறவி பாடே பாடுவர் குருவியாத தாரிகையாள் உமையாள் மயந்தன் படவரே பார்க்கிறார்.
விளைத்த ஒண்ணு வெள்ளி என்கிற கைலேங்கிரி பருவத்தில் கைலேங்கிரி மாம் பருவதத்தில் யாரெல்லாம் ஐயா கொலுவிருந்து வருகின்றார்கள் அங்கே யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்கள் சதுர்முக உவழ்நாட தேவர்களே அந்த வேத விநாயகன் ஆண்டு வரக்கூடிய வெள்ளியங்கிரி மாமலை அந்த வெள்ளியங்கிரி மாமலை அந்த வெள்ளியங்கிரி மாமலையிலே ஆண்டவனாக விட்டு ஆடிகரைக்கின்றனாக விட்டு சிவபெருமான் அந்த சாட்சாதி சிவபெருமான் பகவான் பார்வதி பட்சமா லட்சுமி நான்மகன் பிரம்மனோடு கலைமகள் இந்திரனோடு இந்திராணி யமதர்மனோடு சாயமலை 33 தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணறர் வெண்பொருடே கருடகாந்தர்வர்கள் ஆமா அடிபடைத்ததோர் ஜீவராஜிகளுக்கெல்லாம் சிவன் படியிழந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் சிவன் படியிழந்தே வருகிறார் அப்படி ஆண்டவராகிய ஆரிகரைக்கின்ற பகவான் ஆண்டு வரக்கூடிய போது அப்படி ஆண்டு வருகிற போது என் அரிகர ஐயனாக இங்கு தோன்றிருக்கின்றானே மணிகண்ட பிரபு மணிகண்ட பிரபு ஐயன் காக்க வந்தவன் ஐயப்பன் அல்லவா ஆமா அச்சம் தீர்க்க வந்த ஐயன் மணிகண்ட பிரபு அல்லவா மணிகண்டம் பிரபு அல்லவா என் நாட்டிலே பிறந்து வளர்ந்து எங்கே வருகிறான் ஐயனான மணிகண்ட ஐயப்பன் மணிகண்ட ஐயப்பன் எங்கே வருகிறான் ஐயப்பனுடைய கதைகள் முன்னே சபரிமலை சாஸ்தாவாக அமர்ந்திருக்கக்கூடிய அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய அச்சம் தீர்க்க வந்த ஐயன் ஐயப்பன் அல்லவா ஐயப்பன் அல்லவா என் மணிகண்ட பிரபு அல்லவா மணிகண்ட பிரபு அல்லவா தர்ம சாஸ்தா தர்ம சாஸ்தா எல்லாருக்குமே ஐயன் அவன் தானப்பா ஐயா அவன் தானம்மா என் திறமை என்று சொல்லக்கூடிய ஆமா அந்த சிவத்திரை மலையிலே ஆண்டு வரக்கூடிய அப்படி ஆண்டு வரக்கூடிய கைலேங்கிரி மாமலையில் தானாக நிலைத்த ஒண்ணு வெள்ளி என்கிற கைலேங்கிரி மாமலையில் அந்த கைலேங்கிரி மாமலையில் கரைக்கண்டனாக சிவனுக்கும் சிவனுக்கும் 2 ஆண்களுக்கு ஒரித்த பாலகன் அல்லவா பாலகன் அல்லவா மணிகண்டன் மணிகண்ட பிரபு என் நாட்டிலே வளர்ந்து கொண்டு வருகின்றார் எப்படி வளர்ந்து கொண்டு வருகிறார் நாட்டிலே நாடே நாடு அவர்கள் போற்றும் நாடே போற்றும் நாடு ஓடமலைகளையும் நாடே ஒளியும் நாடு வீசும் நாடே நாடு வாழைகளுக்கும் நாடே வளர்க்கும் நாடு ஓடமலை செழிக்கும் நாடே செழிக்கும் நாடு இன்றி விளையும் நாடே விளையும் நாடு ராஜ்யம் வளரும் நாடே வளரும் நாடு பொற்கும் நாடே பொற்கும் நாடு
இருக்கக்கூடிய நாடு நாடு அல்லவா மருதாளை நெல் விளைந்து வரக்கூடிய நாடு நெல் விளைந்து வரக்கூடிய நாடு வாழை விடக்கே ஈனுகின்ற நாடை வாங்க வெகுதற்கே செலுத்து வரக்கூடிய நாடு செலுத்தோங்கிய நாடு கேரளா மாநிலத்தில் உள்ளே கேரளா மாநிலத்தில் உள்ள பெரிய நாடு பெரிய நாடு அது எந்த நாடு அந்த நாடு அது எந்த நாடு அது எந்த நாடு பண்டு தமிழ் கவிகள் பாடு கவிகள் பாடு பந்தலே நாடாரிலே நாடாரிலே பண்டித்தமிழ் கவி பாடக்கூடிய நாடு பந்தள நாடு அந்த பந்தள நாடு பந்தள நாட்டிலே ஆண்டு வருகின்றான் ராசசேகர மன்னன் ராசசேகர மன்னன் பெரிய மன்னன் அதிபதியான ராசசேகர அரசன் அரச மன்னன் ஆண்டு வருகிறான் ஆமா ஆமா அவன் பேர் தான் ராசசேகரன் ராசசேகரன் அதாவது அந்த பந்தள நாட்டிலே வந்து எப்படி ஆண்டு வருகின்றார் ராசசேகர மன்னனானவன் மன்னனானவனை எப்படி எப்படி ஆண்டு வருகிறான் அதாவது தக்காய் விளையிருந்தால் விழா செல்வரும் சேர்வது நாடு என்று சேர்வது நாடு என்று நீர்வளம் நிலவளம் குடிவளம் கோள்வளம் ஓரிங்கை அமைந்த நாடுதான் பந்தள நாடு அதுதான் பந்தள நாடு ஆமா பந்தள நாடுனா கேரளா மாநிலத்தில் இருக்குப்பா ஆமா கேரளா மாநிலம் சரி கேரளா மாநிலத்தில் நேர்மை கொண்ட நாடு நீதி நேர்மை உள்ள நாடு ஆமா ஆமா அந்த பந்தள நாடு எப்படி இருக்கின்றது ராசசேகர மன்னன் ஆட்சி புரிகின்ற நாடு அந்த நாடானது எப்படி எப்படி இருக்கிறது மாடே கோடே மாளிகையா மணிமுகே பூஜாவடியாடே குடமாளிகையே மணிபோக பூஜாவடியே ஆசார ஜாவடியா அணிமுத்து மண்டேவமா வாசல் கொழுகின்ற திருமலையில வாசல் கோவிலினைகள் பந்தள நாட்டிலே தாமரை தாடகங்களுடைய தென்றலுடைய காட்டிலே அசைகின்றது அப்படியே அசையுமா அங்கு போகப்பட்டவர்களை வாருங்கள் வாருங்கள் என்று காட்சி கொடுத்து கொண்டிருக்குமாம் அந்த பந்தள நாடு அங்க போறவங்க வாரவங்க எல்லாம் காட்சி கொடுத்துமே இருக்குமா போறவங்க வாரவங்களை எல்லாம் நேர்மை உள்ள அரசர்கள் ஆமா நேர்மை உள்ள அரசர்கள் ஒன்ன மாதிரி இல்ல என்ன மாதிரி இருக்காதுல்ல அதாவது மன்னனோட மக்கள் மக்கள் மன்னனோட மக்கள் மக்களோட மன்னவன் மன்னவன் அந்த நாட்டில் வந்து எளியவர்கள் வலியவர்கள் என்ற வித்தியாசமே கிடையாது எந்த ஒரு பேதகமே கிடையாது அப்படி நாடு வந்து ஒரு நாடு அயோத்திமா நகரம் தான் அயோத்திமா நன்னகரம் தான் அந்த அயோத்தியா நகரை சிறப்பு கொண்ட நாடு இந்த பந்தள நாடு அந்த பந்தள நாடு ஆமா அந்த பந்தள நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கிறானே மன்னனாகப்பட்டவன் மன்னனாகப்பட்டவன் நீதி வாய்ந்த மன்னன் மன்னன் ஆமா செங்கோல் பிடித்தா அப்படி பிடிக்கணும் இருந்தா செங்கோல் பிடிச்சு அரசனாக ஆண்டால் அப்படி ஆளகணும் ஆமா சரி காசி காஞ்சி அவந்தி அயோத்தி மதுளமாயா துவரகா என்று சொல்லக்கூடிய நாடு கேசலா நாட்டில் பிரதான பட்டணமாக அமைந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுதான் அயோத்தி நன்னகரம் அயோத்திமா நன்னகரம் அப்பேர்விட்ட நாடு பேரும் புகழும் பெருமைமிக்க நாடு இந்த கேரளா மாநிலத்திலே உள்ள இந்த நாட்டில் உள்ள பந்தள நாடு என்று அழைக்கப்பட்டது பந்தள நாடு என்று அறியப்பட்டது அந்த பந்தள நாட்டு அரச மன்னனாகப்பட்டவள் மன்னன் இருந்தா அப்படி இல்லாப்பா இருக்கணும் மன்னன் அப்படி எல்லாம் இருக்கணும் ஆமா ராசசேகர மன்னன் ராஜசேகர மன்னன்
ராசசேகர மன்னன். ராசசேகர மன்னன் எப்படி ஆண்டு வருகின்றான் ராசசேகர மன்னனானவள்? அந்த நீதியோடு நேர்மையோடு எப்படி ஆளுகிறான் மண்ணு வேறந்தேவியோ ராசசேகர மன்னருக்கு மனைவியானவள் ராணியம்பாள். அந்த ராணியம்மாள். ஆமா ஆமா, இளவரசி. இளவரசி ராணியம்மாள். சரி. ஆனால் அங்க தீவான் என்று சொல்லக்கூடிய மந்திரி. மந்திரி. ஆமா, சரி. அதாவது அரசனுக்கு மந்திரின்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? ஆமா, அரசனா இருந்தாலும் போதாது, அவங்களுக்கு ஒரு மந்திரின்னு ஒரு ஆள் வேணும் அல்லவா? கண்டிப்பாக. ஆமா, எடுத்து சொல்ல ஒன்ன மாதிரி இல்லம்மா, எண்ணி மாதிரி கிடையாது. நம்ம தாளக்கார அண்ணாவி மாதிரி. தாளக்கார மாதிரி. தாளக்காரம் இல்ல, தாளக்கார அண்ணாவி மாதிரி. ஓஹோ, தாளக்கார அண்ணாவி மாதிரி அப்படின்னு ஒரு மந்திரி இருக்கணும். சரி. அந்த மந்திரியுடைய பெயர் தீவான் என்று சொல்லக்கூடிய மந்திரி. ஆமா, அதாவது மந்திரி சொல்லையும் கேட்கணும், மக்கள் மன்னன் சொல்லையும் கேட்பாரு. ஆமா, மக்களோடு மன்னவன், மன்னனோடு மக்கள், எளியவன் வலியவன் என்ற வித்தியாசம் கிடையாது. அங்க ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் என்பதும் கிடையாது. ஏற்கனவே என்னம்மா, உன்னுடைய ஆட்டிலான் வல்லவன் வருத்தது வாய்க்கால், வலியவன் ஆடியது பம்பரம். பம்பரம். ஆமா ஆமா, முடுக்கணும் தண்ணி மோட்லையும் பாயும். இன்னைக்கும் பெய்கிட்டு இருக்குல்ல? என்னது பெய்கிட்டு இருக்கு? முடுக்கணும் தண்ணி மோட்ல பாயும்னு சொன்னீங்கல்ல? அப்படி இல்ல, நீர் எங்க இருக்கு அங்க பாய்ந்து கொண்டு இருக்கும். ஆமா, பூரா ஆமா பட்டம் போடுறது ஆளா இருக்கப்படாது. சரி, ஆமா பட்டம் இல்ல, ஒன்ன மாதிரி கூடன்னு சொல்லு. ஓ, என்ன மாதிரி உள்ளவங்க இருக்கணும். நேர்மைகள மன்னனாக வெட்டவன் ஆண்டு வருகிறார். அங்க ஆண்டு வருகிறார். அந்த வந்தள நாட்டிலே மக்களோடு மன்னவன், மன்னரோடு மக்கள், எளியவர் வலியவர் என்று இல்லாமல், வலியவர் இல்லாமல் ஆண்டு வரு நாளே உடைய மன்னர் மன்னனுக்கு மண் இருக்கு, மனை இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, நாடு இருக்கு, நகரம் இருக்கிறது. நாடு இருக்கு, நகரம் இருக்கு, காடு இருக்கு, கரை இருக்கு, இருக்கிறது. எல்லாமே இருந்த போதிலும், இருந்துட்ட போதிலும், ஆனால் வந்தள நாட்டு அரச மன்னனுக்கு குழந்தை என்பது கிடையாது. ஒரு மதல செல்வம் என்பது கிடையாது. வெள்ளை வேணும்லப்பா. ஆமா, எந்த ஒரு அரசனா இருந்தாலும் சரி, எந்த குடிமக்களாக இருந்தாலும் சரி, பேரு சொல்வதற்கு ஒரு பிள்ளை வேணும் அல்லவா? பேரை சொல்லத்தான் பிள்ளை வேணுமா? பேர் சொல்ல குழந்தை என்பது வேணும் அல்லவா? பேரு சொல்ல நம்முடைய பின்னா இந்த வாரிசை ஆள்வதற்கு. ஆமா, அரசாள்வதற்கு ஒரு குழந்தை வேண்டும் அல்லவா? நாட்டை அரசாளுவதற்கு குழந்தை என்பது வேணும் அல்லவா? தலைமுறை தத்துவம் தலைமுறையாக ஆள வேண்டுமானால், ஆனால் வந்தள நாட்டு அரசனுடைய மனைவியான ராணியம்மாள், அரசனிடத்திலே கேட்கிறாள். என்னம்மா கேட்கிறாள்? மண்டா, நமக்கு எவ்வளவோ சொத்து சுகம் மண்மனை நாடு நகரம் எல்லாம் இருக்கின்றது. இந்த பந்தள நாட்டிலே கேரளா மாநிலத்திலே, இந்த கேரளா மாநிலத்திலே எவ்வளவு சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடும் நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். பாலோடு பௌசோடு ஆண்டு வருகின்றோம். ஆனால் இறைவன் நமக்கு ஏன் கொடுக்கவில்லை ஒரு குழந்தை? நமக்கு ஏன் மன்னா
குழந்தை என்பது இல்லை. இல்ல பாருங்க, இந்த பந்தள நாட்டு அரச மன்னன் இருக்கின்றாரே, அரச மன்னன் இருக்கிறாரு, அவன் ஒரு சிவபக்தி உள்ளவன். சிவபக்தி உள்ளவன். சிவனை எப்பொழுது வேணாலும் அடிதொழுது கொண்டே இருப்பார். எப்படி எனி டைமும் வணங்கி கொண்டே இருக்கிறார். உனக்கு பெருமாள் பிடிப்பாரு, ஆமா கொடுப்பாரு. எனக்கு முருகன் பிடிப்பாரு, பிடிப்பாரு. ஒருவருக்கு பிள்ளையார் ஆதிமூல பரம்பொருள், அந்த ஆதி மூலம் பிடிக்கும். ஒருவருக்கு சக்தி, சக்தி. ஒவ்வொருவருக்கும் பிடித்தமான ஒரு தெய்வங்கள் இருக்கின்றது. மாநிலத்தில் தோன்றும். ஆமா. ஆனால் மனதிலே தோன்றிய போதிலும், ஆமா, ஆனால் தனக்கு அரசனாக ஆண்டு கொண்டிருக்கிறானே பந்தள நாட்டு மன்னன். பந்தள நாட்டு மன்னன் அந்த சிவபெருமானையே நினைக்கக்கூடிய சிவபக்தி உள்ளவன். சிவபக்தி உள்ளவன். அது வேணுமில்ல, சிவபக்தி இருக்கணும்லப்பா. கண்டிப்பாக வேணும் அல்லவா. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் இருந்துட்டாலும் அல்லும் பகலும் 60 நாளிகையோ 60 நாளிகையோ சிவகோத்திரமாகிய சிவபெருமானை சிவத்தலத்திலே உதிர்த்திக்கிட போலே உதிர்த்திருக்கிற போது சிவலிங்க பூஜை செய்வது பந்தள நாட்டு மன்னனுக்கு பழக்கம். பழக்கம். ஆமா. ஒரு நாள் கேட்கின்றார் அரணிடத்தில். என்ன கேட்கிறார்? ஐயம் கொண்டாரடே அரடான என் சிவனே, ஐயம் தீர்க்க வந்த ஐயனே உனக்கு நிகர் ஏறு. நான் கேரளா மாநிலத்தில் பந்தள நாட்டிலே பாலகடி இல்லாமல் பரரவித்தேன் மன்னா. ஏன் இல்லை மன்னா, எதற்காக குழந்தை என்பது எனக்கு இல்லையே. இவனே நீ தோன்றிய நாள் முதலாக உன்னை வணங்காத நாடில்லை. ஐயரே திருநீர் அணிந்தாலும் சிவரே உனது நாமோ, பஞ்சாயரம் அணிந்தாலும் ஐயனே ஆண்டவனே, ஐயரே உனது நாமம் அல்லவா. என் தவழ்ந்த காலத்தில் தத்துவமான முறையிலே பந்தள நாட்டு மன்னா மன்னா மன்னா, பந்தள நாட்டு அரச மன்னனே, ஏன் மன்னா எனக்கு தரவில்லை. எதற்காக தரவில்லை ஆண்டமா. மன்னரே மகிடம் தரித்த சூடிய மன்னரே, மன்னனே, ராணி அம்மாவும் அயவள் அறிவிக்கிறாள். நீ அம்மா அரச மன்னனில் ஆளுது புலம்பினார். முத்திரனும் வீரம்பார் ஆமா, பெருகொள்ள வருவாரா. ஆண்டவா, மன்னா மன்னவா, அரச மன்னனே, நான் மகிந்தன் முகம் பார்ப்பேனா. ஆண்டவா, எங்கள் மனக்கவலை தீண்டிடுமா. என் சிவனே, ஐயனே ஆண்டவா, சிவனான பெருமானே, ஆமா, இந்த குழந்தை வந்து பிறப்பாரா, குழந்தை வந்து பிறப்பாரா. உலகத்தில் ஆழ்வாரா.
மன்னவா என் சிவரே, ஏன் இறைவா எனக்கு சோதனை இந்த குழந்தை இறைவன் தரவில்லையே? எதற்காக அந்த குறையை வைத்திருக்கிறாய்? இந்த பந்தல நாட்டிலே எல்லோரும் என்னை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை என்றல்லவா பேசுகிறார்கள். உலகத்து மக்கள் பேசினார்களே. எதற்காக மன்னா எனக்கு குழந்தை இல்லை? எதற்கு இந்த மதலை என்பது இல்லை? மாவி பூவேலே கல்யாண சுற்றி அது காடெல்லாம் படர்ந்திருக்கின்றது. காடெல்லாம் படர்ந்திருக்கிறது. அதில் ஒரு காய் உண்டா இல்லை கனி உண்டா? காய் உண்டா கனி உண்டா? பிள்ளை இல்லாதவருக்கு பெருமையே உலகில். பிள்ளை இல்லாதவங்களுக்கு பெருமையை உலகில். எளிவிரப்பும் தீயாதவன் என்றோ பழிவீரம் காப்பான் மக்கள் செல்வம் எனக்கு இல்லையே. எனக்கு இல்லையே. ஏன் மன்னா? என் மன்னவா சிவபெருமானை ஏன் இல்லை எனக்கு குழந்தை? எதற்காக மன்னா பிள்ளை இல்லை? எதற்காக எனக்கு ஒரு மதலை இல்லையே? பந்தர நாட்டு மன்னனுடைய மனைவியான ராணி அம்மா. அந்த ராணி அம்மா என்ன சொல்லி அழுகிறாள்? எங்கடவா என் ராஜராஜ பிராணநாதனை பிராணநாதனை குழந்தை இல்லை என்று சொல்லி தான் அடைந்தார். இல்லை என்று சொல்லி மண்டபம் தன்னாரே செல்வ பிள்ளை எனக்கு இல்லை மாநிலத்திலே வெள்ளம் மன்னன் நல்ல நாடாரிலே நாடாரிலே ஒரு குழந்தை வேண்டும் இல்லையா? வேணும் அல்லவா? எத்தனை செல்வங்கள் இருந்த போதிலும் இருந்துட்ட போதிலும் நமக்கு என்று ஒரு மதலை பிறக்க வேண்டும். மதலை என்பது வேண்டும். நமக்கு பின்னால ஒரு பெயர் சொல்லணும் இல்லையா? என் பின்னால ஆட்சி புரிய வேண்டும் அல்லவா? ஆனால் அந்த ஐயனார பந்தள நாட்டு மன்னன் குழந்தை இல்லையே என்று தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று ராணி அம்மா சொல்லுகிறாள். மன்னா நமக்கு ஏன் பிள்ளை இல்லை மன்னா? எதற்காக மதலை என்பது இல்லை மன்னா? அம்மா மன்னவா நீ பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படுற. நீ வருத்தப்படுகிறாய். அந்த ஆண்டவன் ஏற்காக நம்மளை பின்னால் வாரிசு கொடுப்பதற்காக வைத்திருப்பான். பின்னால நம்மளுக்கு தருவான். ஏனென்றால் என்ன இவ்வளவோ செல்வங்கள் இருந்த போதிலும் அந்த கடவுள் நமக்கு ஏன் அந்த குழந்தையை கொடுக்கலன்னா எதற்கு தரவில்லை? இப்பமே கொடுத்து விடக் கூடாது, நாள் ஆகட்டுமே நம்மளை நினைக்கிறானா நினைக்கவில்லையா? கொஞ்சம் பின்னால் தள்ளி வைப்பாரு. தள்ளி வைப்பாரு. ஆமா, காரணம் இல்லாமல் கடவுள் எதையும் செய்ய மாட்டார் இல்லையா? எதுவுமே கொடுக்க மாட்டார் அல்லவா? அதான் காரணத்தோடு தான் கடவுள் வழி தோன்றுவார். ஆமா ஆமா, ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாரு. காரணம் இல்லாம ஆண்டவன் கொடுக்கவும் மாட்டான், நிறுத்தவும் மாட்டான். ஆமா சரி, இல்லை மன்னா, அதற்காக நான் சொல்லவில்லை. என்ன நமது குடிஜனங்கள் மக்கள் எல்லாம் பந்தள நாட்டிலே ஆண்டு வருகிறார்களே. ஆண்டு வருகிற குடிஜனங்கள் எல்லாம் நம்மளே அரசனுக்கே பிள்ளை இல்லையே. நம்ம அரசனுக்கு குழந்தை இல்லையே. நம்ம மன்னனுடைய ஆட்சி தவறுதலாக இருக்குமா? நீதி நேர்மை இல்லாம இருக்குமா? ஆமா, நீதி நேர்மை வேணும் இல்ல? ஆமா, ஒரு அரசனா ஆண்டாலும் போதாது. சரி, நீதி வேணும், நேர்மை வேணும், கண்ணியும் இருக்கணும், கடமையும் இருக்கணும். ஆமா, அதுதான் ஒரு அரச மன்னன். அரச மன்னருக்கு இங்க கண்ட தண்ணிக்கு நின்ன வெள்ளாமையா இருக்கான். எப்படி? ஆளை கண்டா ஒரு பேச்சு, ஆளை காங்கலனா ஒரு பேச்சு. சரி, கொடுத்தால் ஒரு பேச்சு. சரி, கொடுக்கலனா அவனை குறை சொல்லுது பேச்சு. ஒரு குறை சொல்றாங்க. அவனுக்கு ஆண்டவன் அருள் புரிவானா? புரிவார். கொடுத்து எடுப்பார், எடுத்து கொடுப்பார். இது கொடுக்கவும் மாட்டான்.
எடுக்கவும் மாட்டான். அப்படியா? குறை ஒரு மனிதனை வந்து குறை பேசக்கூடாது. பேசக்கூடாதுதான். ஆமா. ஏன்டா ஒரு நாள் ஒரு பொழுதாவது இப்ப உங்ககிட்ட நான் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். சரி. அந்த குடிச்ச கஞ்சிக்கு என்னைக்குமே பழுது செய்யப்படாது. அப்ப நான் உனக்கு என்ன சாப்பாடு கொடுக்கல, கஞ்சி தான் கொடுத்தனா? நீ கஞ்சி குடிச்சோ கூழ குடுத்தியோ, ஆனா அந்த கூழுக்கும் அந்த கஞ்சிக்கும் துரோகம் செய்யப்படாது. அது உண்மைதானே? அப்படி துரோகம் செஞ்சால் அந்த திருவோட்டை புடுங்கி உடைச்சிருவான். திருவோட்டை புடுங்கி உடைத்துடுவாரு. கையத்தான் ஏந்தணும். அப்படி இருக்கு. அது ஏன் உள்ளம் அப்படிதான் இருக்கு. அது சரிதான். சரி. ஆனால் மன்னவானவருக்கு குழந்தை இல்லையே என்று, தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று பிள்ளை இல்லாமல் பெரியவர்கள் வருவார்கள். வேணுமல்லவா, குழந்தை வேணுமல்ல. வாசல்ல வந்து பிள்ளை இல்லைன்னா பிச்சைன்னு கூட கேட்க மாட்டாங்க. பெரியவர்கள் பிச்சை என்று கேட்க மாட்டார்கள். ஆமா. சரி. எப்படியா அவருக்கு ஒரு குழந்தை வேணுமல்ல, மதலை என்பது வேணுமன்னா. நான் ஒரு அநியாய பாவம் செய்யவில்லையே மன்னா. அநியாய பாவம் ஒன்று செய்யவில்லையே மன்னா. ஏன் மன்னவா நமக்கு ஒரு பிள்ளை இல்லை? எதற்காக மதலை என்பது இல்லை? ஏன் மன்னா நமக்கு இல்லை? எதற்கு மன்னவா? அப்படி எல்லாம் வருத்தப்படாதம்மா. வருத்த என்பது படாதம்மா. பந்தய நாட்டிலே ஆண்டு வரக்கூடிய நம்முடைய ஆட்சி எல்லாம் நல்லபடியாகத்தான் இருக்கின்றது. நல்லபடியாகத்தான் ஆண்டு கொண்டு இருக்கிறோம். நான் செங்கோல் பிடித்த நாள் முதலாக இந்த பந்தள நாடே செல்வாக்காத்தான் இருக்கு. செல்வாக்கு அப்படியே பச்சை பச்சேர்னு கொண்டு இருக்கிறது. ஆமா. சரி. நீ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? நம்மளுக்கு ஆண்டவன் என்னைக்காவது கொடுப்பான், பின்னால இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா குழந்தை கொடுக்காமல போயிருவாரு. இருக்கத்தானே செய்யும். ஆமா. அந்த நாராயணி அம்மாள் பந்தள நாட்டு ராசசேகர மன்னனார மனைவியானவள் ராணி அம்மாளோ குழந்தை இல்லை என்று மன்னனிடத்திலே கேட்கிறாள். மன்னனிடம் என்ன சொல்லி அழுது புலம்பினாள். இல்லையே ரெண்டும் மாறோ மாறோ வேணுமில்ல, பிள்ளை வேணுமில்ல. வேணுமல்லவா. கோவிலாக தவம் இருந்தாலும் குழந்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் இறைவன் கொடுப்பான். கோடி கோடி பணத்தை காலி பண்ணினாலும் அந்த ஆண்டவன் அருள் புரியக்கூடிய சமயம் தான் அருள் புரிவான். ஆமா ஆமா. அது எல்லா நேரத்திலும் குழந்தைய கொடுக்க மாட்டாரு, எல்லா நேரத்திலும் எடுக்க மாட்டாரு. ஆமா. நானா ஆண்டவனை கும்பிடவே மாட்டேன், கையை எடுக்கவே மாட்டேன். கையெடுக்க மாட்டியா? ஆமா. ஏன்? கையெடுத்து கும்பிடணும். கும்பிடவே மாட்டேன். சரி. ஆனா 6 மாசத்துக்கு ஒருக்க எனக்கு குழந்தை பிறந்துகிட்டே இருக்கு. 6 மாசத்துக்கு ஒருக்க குழந்தை. 6 மாதத்துக்கெல்லாம் குழந்தை பிறக்காரு. 10 மாசம் நிறைவேற குழந்தை பிறக்கணும். 2 பிள்ளைம்மா. 2 பிள்ளைனாலும் 6 மாசத்துல குழந்தை பிறக்க, அதுவும் 10 மாசம் தானே. வருஷத்துக்கு ஒரு பிள்ளை தானே. வருஷத்துக்கு ஒரு பிள்ளை. சரி. எனக்கு ஒரு வருஷத்துக்கு 2 பிள்ளை பிறக்குனா அப்ப எத்தனை மாசம்? அத மாசத்தை கணக்கு சொல்லக்கூடாது. ஒரே கர்ப்பத்துல 2 குழந்தை. அது 2 பிள்ளை பிறக்கும். எங்க மாமியாளுக்கு ஒரே கர்ப்பத்துல 3 பிள்ளை இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. 3 பிள்ளையா? ஆமா.
அப்படியா? சரி. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு உங்க மாமியா இருக்கா? ஆமா, அந்த காலத்துல பூரா 17 பிள்ளை, 10 பிள்ளை, 9 பிள்ளை. அது அந்த காலத்துல. ஆமா, இந்த எல்லாம் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ ஒரு பிள்ளை குழந்தை பிறகு முன்னே ஒரு குடம் தண்ணி எடுக்க முடியல. ஆமா. ஆனால் அந்த வந்தள நாட்டிலே அரச மன்னரானவள் அரச மன்னனானவனோ என்ன சொல்லுகிறான்? அரச பந்தள நாட்டரச மன்னல் பந்தள நாட்டு அரச மன்ன என்ன சொல்லுகிறான்? பிள்ளை அது எல்லாம் நாமை பேருலேகில் வாழ்வதில்லை, ஏது இல்லாமல் மூதேதில் வாழ்வதில்லை, அவளையாரை இல்லாமேலை மாநிலத்தில் வாழ்வதில்லை, ஒன்று இல்லாமல் மாநிலத்தில் வாழ்வதில்லை, ஒன்றை இல்லாமல் குழந்தை இல்லனா என்னம்மா கவலைப்படாத. கவலை என்பது படாதம்மா. நான் செய்த தர்மத்திற்கும் தர்மத்துக்கும் நான் ஆட்சி புரிந்த ஒரு ஆட்சிக்கும் இறைவன் கண்டிப்பா நம்ம குழந்தை கொடுப்பார். அந்த சிவபெருமான் கண்டிப்பாக தருவார். ஆமா, நீ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ ராணி அம்மா வருத்தம் என்பது படக்கூடாதும்மா. ஆமா. ஏந்தை வந்தள நாட்டு அரச மன்னனிடத்தில் ராணி அம்மா சொல்லுகிறாள். ராணி அம்மாள் என்ன என்ன சொல்லுகிறாள்? வல்லரவுக்கு குழந்தை இல்லையே மன்னா, மதுளை என்பது இல்லையோ மன்னா, நான் பாவியான நாடு எங்கும் பாவியாக இருக்கின்றது, நாடு எங்கும் பாவியாக தெரிகிறது. நான் தான் பாவின்னு. ஆமா, நாடெல்லாம் பாவியாத்தான் இருக்கு. என் கைனால யார அள்ளி போட்டதெல்லாம் மலடா இருக்கு. ஓஹோ, அப்படி இருக்கும். ஆமா, நல்ல ஒரு குறுங்கோழி வாங்கிட்டு வந்தேன். சரி, ஒரு நாளைக்கு 2 முட்டை போட்டுச்சு. 2 முட்டை எல்லாம் போடாத, கோழி 1 முட்டை தான் போடும். கோழி 1 முட்டை தான் போடும். வாங்கிட்டு வந்த மறுநாத்து 1 முட்டை போட்டுச்சு. சரி, இன்னும் இது வரைக்கும் முட்டையே போடல. ஏன்? கோழி மலடா நிக்கி. அப்படி இல்லப்பா, நீ போடு, இறை சரியில்லை. கைனால இறை அள்ளி போட்டேன். நான் மலடா இருக்க மாதிரி பாவி நீங்க வந்த நீடு மலடா ஆயிட்டியே. ஆமா, ஏன் மன்னனிடத்தில் சொல்லுகிறாய்? என்ன என்ன சொல்லி கையேத்தினாய்? பையில மேய்ந்து வரும் குறுங்கோழி மலடாட்சி, பையில மேய்ந்து வர குறுங்கோழி மலடாட்சி, மேய்ந்து வரும் வெள்ளாடு மலடாவே, வெள்ளாடு மலடாட்சி, இடையில மேய்ந்து வரும் மயில பசு மலடாட்சி, பாதகத்தை நான் சடைச்சால்
பாதகத்தில் நான் ஜடைச்ச பாங்கணத்துல தான் போய் விழணும். அப்படி விழுந்து பார்த்திருக்கா தண்ணி இல்லாத கிணத்துல. ஓ, தண்ணி இல்லாத கிணறு தான் பாங்கிணறு. பக்கத்துல போறவங்க வரவங்க தூக்கி வெளியே கொண்டு விட்டுருவாங்க இல்லையா? விட்டுருவாங்கல்ல, யாராவது கையை கொடுத்து தூக்கிடுவாங்கல்ல. ஆமா. என்று அந்த நாட்டு பந்தள நாட்டரச மன்னன் மனைவி ராணியம்மாள். ராணியம்மாளும் குழந்தை கண்டிப்பாக அந்த இறைவன் அந்த சிவன் நமக்கு தருவார். தருவாரு. சிவபெருமான் நமக்கு தராமலா போயிருவாரு. அந்த ஒரு முதல என்பது தராமையா போயிருவாரு. கடவுள் கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவான். கண்டிப்பாக அருள் புரிவான். கவலைப்படாத. படாதம்மா, கவலைப்படாதம்மா. தன்னுடைய மகனுடைய மனதை ஆற்றினார், ஏற்றினார், ஆறுதலாகவே வார்த்தை சொன்னார். ஆறுதலால் வார்த்தை சொன்னார். பெரிய நாடு கேரளா நாடு. கேரளா நாடு. அந்த கேரள நாடு பந்தள நாட்டு அரச மன்னல். பந்தள நாட்டு அரச மன்னல் தன்னுடைய மனைவிடத்திலே தீவான் என்ற மந்திரியை வரவழைத்தார். மந்திரியை வரவழைத்தார். அப்பா மந்திரி, ஐயா, மந்திரி, இன்று நாமல் வேட்டைக்கு செல்ல வேண்டும். இன்னைக்கு கானகத்தில் வேட்டைக்கு செல்ல வேண்டும். நாளைய தினம். சரி, இன்று போகட்டும். ஆமா, நாளைய தினத்திலே நாமல் வேட்டையாட போக வேண்டும். வேட்டையாட போக வேண்டும் என்று அந்த அரச மன்னனானவன் நீதி வாய்ந்த மன்னன், நேர்மை கொண்ட மன்னன், தர்மம் கொண்ட மன்னன், தர்மயுகம் கொண்ட மன்னன் மன்னவன் அப்படியே படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். அப்படியே மந்திரியிடம் சொல்லிவிட்டு நைட்டு நித்திரை பண்ணுகிறார். நித்திரை செய்யும் போது அவன் படுக்கின்ற போது, ஆமா, அந்த நித்திரையில் வருகின்ற போது சிவனை நினைக்கான். சொல்லுகிறா. ஆமா, சிவபெருமானை, ஆமா, என் மனைவியானவள் என்னிடம் பிள்ளை இல்லை என்று வருத்தப்பட்டார். வருத்தம் என்பது பட்டார். இந்த பந்தள நாட்டையே நான் பாரு வெள்ளலாக ஆண்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டு கொண்டு இருக்கிறேன். இருந்தாலும், ஆமா, பெண்ணுடைய மனம் வந்து பரவாவிக்கு தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று, தனக்கு ஒரு குழந்தை என்பது இல்லையே என்று நான் ஆண்மகன். ஆமா, யாரிடமும் சொல்ல முடியாது. சொல்லவே முடியாது. பெண்மகளே அதை வெளியிலே காண்பிக்கின்றாள். அவ்வளோ வெளியே சொல்லுகிறாள். என குழந்தை இல்லையே மன்னா என்னிடம் அழுகிறாள். நான் நீதி வாய்ந்த மன்னன், நான் சொல்ல முடியுமா? ஆனால் நான் உன்னிடம் தான் தோன்றுவேன். பேச முடியும். சிவனே, எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தையுடைய பராபலத்தை தர வேண்டும். அந்த குழந்தை செல்வம் எனக்கு கிடைக்க வேண்டும். கிடைக்க வேண்டும். அந்த இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்கணும். அந்த அருள் எனக்கு கிடைக்கணும். இந்த பந்தள நாட்டிலே எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். எப்படியாவது ஒரு குழந்தை என்பது நம்ம இருவருக்கும் பிறக்கணும். அப்படி சொல்லுகின்ற போது பந்தள நாட்டு அரச மன்னனாகப்பட்டவன் அப்படி நித்திரை செய்கின்ற போது சிவபெருமான் தோன்றுகிறார். பேசுகிறார். கனவு காண்பாங்க இல்லையா? ஆமா, நைட்டு தூங்கும் போது கனவு காண்பாங்க. அந்த கண்ணு அது என்ன கண்ணு? அதுதான் நெத்திக்கண்ணு. ஓ, நெற்றிக்கண். ஆமா, இப்போ பகல்ல பூரா நம்மளுக்கு ஊழக்கண்ணு தான் தெரியும். ஊழக்கண்ணா? ஆமா, இந்த ரெண்டு கண்ணுமா? அந்த கண்ணு வந்து கெட்ட செயலையும் பார்க்கும். சரி. நல்லதையும் செய்யும். சரி. கெட்டதையும் செய்யும். சரி. ஆனா நைட்டு தூங்கும் போது சொல்லுவாங்கல்ல பெரியவர்கள், அம்மா, நம்ம ஜாயிண்ட்கார அம்மா எல்லாம் கனவுல உருண்டுகிட்டு பிறண்டுகிட்டு வருவா. கேட்டா நான் ஆகாத கனவு பார்த்தோம்பா. அப்படி சொல்லவே மாட்டா. அது என்ன தெரியுமா? நம்ம நித்திரை செய்யும் போதுதான் அந்த ஞானக்கண்ணு திறக்கும். ஞானக்கண் திறக்கும். சரி. ஆனா பகல்ல தெரியாது. சரி. ஆமா, அந்த சிவபெருமான நினைத்துக் கொண்டு அவன் நித்திரை செய்யக்கூடிய நேரத்தில் மகனே என்று ஒரு ஒளி தோன்றியது. ஒரு சத்தம் தோன்றியது. அந்த மகனே என்ற உடனே அந்த ஞானக்கண்ணை திறந்து அந்த கனவிலே அவன் எண்ணுகின்றான். கனவிலே வந்து கொண்டிருக்கிறான். பந்தள நாட்டு ராசசேகர பாண்டியனை, மன்னரே, குழந்தை இல்லை என்று நீ வருத்தப்படாதே. நீ வருத்தம் என்பது படாதே. உன்னால் இந்த உலகத்திலே பேரும் புகழும் நிலைத்து நிற்கின்ற மாறி நிலைத்து நிற்கும்படி உனக்கு ஒரு குழந்தை கிடைப்பான். ஒரு மதலை உனக்கு தருவேன். உன் மனைவி உனக்கு ஒரு குழந்தை பெற்றெடுத்து கொடுப்பாள். கொடுப்பாய். இந்த மகேஸ்வரன் உனக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கப்பா. கவலை என்பது படாதப்பா. கவலைப்படாதே. நாளைய தினம் பார்ப்போம். நாளைய தினம் பார்ப்போம். என்னை பந்தள நாட்டு அரச மன்னனிடத்திலே மகாதேவரான சிவபெருமான், மகாதேவனான சிவபெருமான் கணவனிலே தோன்றினாரே கரை கண்ட சிவனாரும் இறைவனாவன் மறைந்தவுடன் எழுந்தறிந்தான் ராசசேகரன் போல் போல் வந்தே நாட்டோ மன்னன்
ஆமா எதையுமே காண்கவில்லை. சரி, நாமல் பார்த்தது கனவா கனவா நினைவா? நினைவா. ஒருவேளை நம்ம மனைவி அப்படி சொல்லிக் கொண்டிருந்தால பிள்ளை இல்ல பிள்ளை இல்லைன்னு, குழந்தை இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே அதை நினைத்து கொண்டே நம்ம படுக்க போயிட்டா அப்படி ஒரு கனவு தோன்றி இருக்கு அப்படின்னு மனதுல வந்துட்டா. ஆமா, இருக்கலாம். சரி, பரவாயில்லை. அத பத்தி ஒண்ணு இல்ல, நல்லதை தானே பார்த்திருக்கிறோம். விடியற் காலம் எழுந்தான் மன்னன். மன்னன் காலை கடல் விடுத்தான். மந்திரிமார்கள் யானைப்பட, குதிரைப்பட, வெட்டுமட, குத்துமட, வீரர்கள், அரசர்கள், சேவகர்கள், அப்பா 1000 படைகளும் வருகிறது. எல்லாம் வந்தாச்சு. வேட்டையாட. ஆமா, மந்திரி தீவான் மந்திரியோடு பந்த நாட்டரச மன்னனானவன் கட்டமுடி கட்டிக்கொண்டு அவன் வேட்டைக்கு தாவார வீரசேகர ராஜ மன்னனா வேட்டைக்கு பந்தேழு நாடு விட்டு பறிகுடேற யோகி வாரான். நாடு வீட்டு பறிகுடேற யோகி வாரான மந்திரியோ சிறப்புடேற ஓடி வந்து மந்திரியோ சிறப்புடேற ஓடி வந்து பந்தலே நாடு வீட்டு பந்தலே நாடு வீட்டு பகலுடனே யோகி வாரான். பந்தல நாட்டு அரச மன்னன் காடு பயங்கரமான காடுகள். எப்படி வருகிறான் காண்டான் மிருகவனச்சோலைகள் எல்லாம் கடந்து மனத்திலே வந்து பந்த நாட்டு அரச மன்னனானவன் மக்களோடு மனைவிகளோடு மன்னவனான கேட்ட வந்தல நாட்டு ராசசேகர மன்னன். எங்கே வருகிறான் வேட்டைக்கு? எங்கே வருகிறான்? அவன் நாடு நல்ல மல்லை காடு என் ஜிவனே அந்த ஊர்கினல்ல படம் அம்மா அந்த நீராட்டோ காற்று மலை. ஆமா, அந்த நாகம் மலை கொடிய மிருகங்கள் வாழுகின்ற மலை. கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய மலை. வேட்டைக்கு சென்றான், வேட்டை என்று பலிக்காதபடி களைப்பாறுகிறான் பந்தல நாட்டு அரச மன்னன். அப்படியே ஒரு மர கிளையில அப்படியே இழப்பாறுகிறார். ஒரு ஆலமர விருச்சகம் அமர்ந்த ஓர்வை எந்த நேரம் தங்கக்கூடிய இடம் தான். ஆமா, ஆலமர விருச்சகத்திலே அமர்ந்த ஓர் பொட்டலிலே அழகாக களைப்பாரி கொண்டிருக்கிறான் பந்தல நாட்டரசன். அரச மன்னன் களப்பாரி கொண்டே இருக்கிறான். அடி பந்தல நாட்டரச மன்னன் களைப்பாறுகின்ற போது களப்பாரி இருக்கும் போது ஆண்டவனார் கையில சிவபெருமான் மகிஷாசூரன் என்று சொல்லக்கூடிய சரி
ஆண்டவன் மகிஷாசுரன் ஒரு அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து வரத்தை கொடுத்து அவன் தேவர்களையும் திசைமுகளையும் மூவர்களையும் மூர்த்திகளையும் அடிமையாக்கி தனக்கு யாருமே நிகரில்லை என்று ஆண்டு கொண்டிருக்கும் போது ஆண்டவனை வேண்டி 12 வருடம் தவமிருந்து வரத்தை வாங்கினான். வரத்தையும் வாங்கினான். பெண்ணால் சாக மாட்டேன் என்ற வரத்தை மறந்தான். அதனால அம்மை உமையவள் பார்வதியானவர் சக்தியாகவே ஒன்றி அவனை சங்காரம் செய்தாள். அவருடைய அருமை தந்தையானவள் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய பெண்ணாள் ஒருவே அரக்கி அவள் ஆண்டவரை வேண்டி தவமிருந்து தவம் செய்து நம்ம அண்ணனை கொன்று விட்டாலே சக்தியானவள் நம்மளை எவருமே கொல்லக்கூடாது. யாரும் நம்ம இடத்துல வந்து சண்டை செய்யவும் கூடாது. சண்டை எதிர்க்கவும் கூடாது. ஆமா. அப்படி 12 வருடம் தவமிருந்து பகவானிடத்தில் வரத்தை வாங்கினான். அந்த பகவானிடத்தில் வரம் வாங்கினான். என்ன வரத்தை வாங்கினான்? என்ன வரமெல்லாம் கேட்கிறாள். எல்லாரும் ஆண்களா சாகக்கூடாது, ஆயுத்தா சாகக்கூடாது வரத்தை கேட்டாங்க. ஆண்டவனிடம் கேட்பார்கள். இந்த மகிஷாசுரன் பெண்ணாலே சாகக்கூடாது இந்த வரத்தை கேட்டான். இவன் நமக்கு யாராலும் அழிவு வரக்கூடாது, அழிவு என்பது இருக்கக்கூடாது என்று. ஆமா. அவன் எப்படி வரத்தை கேட்கா தெரியுமா? எப்படி கேட்கிறாள்? அதாவது ஒரு பாலகனால் தான் எனக்கு வந்து சாக வர வேணும். சாபம் வர வேணும். யாராலும் இந்த உலகத்திலே அழியார வர எனக்கு வேணும். அந்த பாலகன் எப்படி இருக்க வேண்டும்? ஆணும் பெண்ணும் சேராமல் பிறக்கணும். ஆணும் பெண்ணும் சேராமல் இருக்கணும். அதாவது 2 ஆணுக்கு பிறக்கணும்னா 2 ஆணுக்கு பிறக்கணும்னா 2 ஆண்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாலா எனக்கு அழிவு வரணும். அழிவு என்பது இருக்கணும். அது எப்படி 2 ஆணுக்கு குழந்தை பிறக்கும்? அது இந்த ஜென்மத்துல முடியுமா அப்படின்னு அந்த அம்மா எண்ணிக்கிட்டாங்க. அந்த அம்மா எண்ணிட்டா. ஆமா. எண்ணி வரத்தை கேட்டா. சரி. தேவர்களையும் இந்திரன் சந்திரன் எல்லாரையும் இடுக்க செய்து கொண்டே இடத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த அரக்கியான பெண்ணால் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் என் பெருமான் நாராயணன் சிவனிடத்திலே கேட்டார். ஜிவனிடத்தில் என்ன கேட்கிறார்? அத்தா 2 ஆண்களாலே குழந்தை பிறக்க வேண்டும். பிறக்க வேண்டும். இவனுக்கோ குழந்தை என்பது நாம கொடுக்கணும் பந்தள நாட்டு அரசனுக்கு. அவன் நீதி வாய்ந்த மன்னன். அவனுக்கு குழந்தை கொடுக்கணும் இல்லையா? அவன் அழுது புலம்புதானே, முதல்ல கொடுக்கணும் அல்லவா? எப்ப நீதி வாய்ந்த மன்னன் பின்னாலே பார்க்க இல்லம்மா, அவன் கையை ஏந்தினதை நினைக்க. என்னத்தை ஏந்திரா? கையை ஏந்திராரா? எதுக்கு ஏந்திராரு? அவன் பல கோடிக்கு அதிபதி. அந்த வர்ண பகவான் பார்த்த வேலை ரோட்ல கையேந்தி இருக்கான் சாப்பாட்டுக்கு. ஆமா. வர்ண பகவான் நல்லதானே செய்யறாரு. ஆமா. வந்தாரு. கெங்காதேவி ஒரு பதம் பார்த்துட்டு போயிட்டா. கெங்காதேவி பார்த்தா தமிழ்நாடே தண்ணிக்குள்ள நிக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். யாரு? நம்மளே நிக்கத்தான் செஞ்சோம். அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆமா. அதாவது என்ன, கெங்காதேவி வந்து சிவன் தலையில் தானே வைத்திருந்தாரு. ஆமா. கெங்காதேவி இறக்கி விட்டா உலகத்தை அழிச்சிருவாள்ல. இறக்கி விட்டுட்டாரு. லேசா இறக்கி தூக்கி அடிச்சிருக்காரு தலையில. ஆமா. லேசா இறக்கி விட்டு தூக்கி வச்சுக்கிட்டாரு. ஆமா. சரி. அவரு மொத்தமா இறக்கி விட்டுருந்தாருன்னா அழிச்சிருப்பா. பாதவத்தி அவன் அப்ப எட்டி பாக்கல தலையில இருந்து. ஆமா. அப்பா தாளகாரன் வீட்டுக்காரியெல்லாம் யாருன்னே தெரியாதுன்னுட்டா. ஏன்? மதி மயங்கிட்டு தண்ணி. ஆமா. தன்னுடைய வீட்டுக்காரனா நீங்க யாரு அப்படிங்க கெங்காதேவி. ஆமா. அடே அப்பா, அந்த அளவுல விதி மாறி மசங்கிட்டா. சரி. ஆனால் இந்த மகிசையை நாம வழிபுரிய வேண்டுமானால் பந்த நாட்டு மன்னருக்கு ஒரு குழந்தையை நாமல் கொடுக்க வேண்டும். ஆனால் அவன் சிவபக்தி உள்ளவன், சிவனை நினைத்துக் கொண்டுதான் இருக்கின்றான். ஆமா. அதனால அவருக்கு ஒரு குழந்தை நாம கொடுக்கணுமானால் ஆமலை 2 பேருமே ஒன்றாக கூடி இந்த அளவுடைய மகராக பிறக்க வேண்டும் அல்லவா? வேணுமானா எந்த ஆண்டவனாகிய ஆரிகரை கொண்டரான சிவபெருமான் எங்கே வருகிறாள்? வேட்டைக்கு சென்ற பந்தள நாட்டரசன் முன்பதாகவே அவன் வேட்டைக்கு தான் சென்றதே ஒன்று பலிக்காமல் வேட்டை பலிக்காமல் ஆலமர விருட்சகத்தில்
அமர்ந்தவோர் பொட்டலிலே அமர்ந்தவோர் பொட்டலிலே அழகாக களைப்பாறுகிறான் அரசன். களைப்பாறினான் அரச மன்னன். அந்த களைப்பாறுகின்ற போது இறந்த போது வேளையில் ஆண்டவராடி கரைக்கொண்டரான சிவனான் ஆச்சாரி சிவபெருமான் பொன் கைலை வென்று எங்கெல்லாம் தேடினேன். ஆமா இறைவா திருப்பார்கடல் பள்ளி கொண்ட என் திருமாலை. ஆமா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பட்சமாள் பச்சமாள் பெருமானே கிடைக்கவில்லை என் திருப்பார்கடல் பெருமானே. திருப்பார்கடல் என் பெருமானே கடலில் பள்ளி கொண்ட என் பரந்தாமா. ஆமா இன்னலை தீர்க்கவும் இடங்களை தீர்க்கவும். ஆமா பந்தர நாட்டு அரசனுக்கு மைந்தன் கொடுப்பதற்கு ஆமா மகிழ்ச்சியை வரை உறைய வேணுமானால் பந்தர நாட்டு அரச மன்னனுக்கு மகரை கொடுக்க வேணும் மகேஸ்வரன். மகேஸ்வரன் மரவேலாண்டவா திருப்பார்கடலிலே ஆண்டு வருகின்றார் என் பெருமாள். என் பெருமாள் என் பெருமாள் ஆமா எப்படி வருகின்றார் என் பெருமான்? கோபால கண்ணனான நாராயணன் ஆளாராயணன் எப்படி வருகிறார்? ஜெகமோகடி அவதாரம் கொண்டார். ஆமா ஜெகமோகடி அவதாரம். மோகினி அவதாரம்னா பெண் கோலம். பெண் கோலம் நாராயணன் காரகத்திலே நடந்து வருகிறார். கானகத்திலே நடந்து வருகிறார். அழகான ஆமா அண்டர்கள் தேவர்கள் யாவரும் கண்டு இச்சை பெறக்கூடிய இச்சை பெறக்கூடிய அற்புதமான ஒரு அழகுடைய பெண்ணாள். பெண் அளவோடு வருகிறார். திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டாரே திருமால். என் பெருமான் வருகிறார். என் பெருமான் வந்து கொண்டிருக்கிறார். எப்படி வருகிறார் என் பெருமான்? நாராயணன் எப்படி வருகிறார்? பெண்ணாக வருகிறார். அப்பா வர்ணிக்க முடியாத ஒரு பெண்ணாள். ஆமா அடை பார்ப்பவர் மனம் பரபசமுற கேட்பவர் மனம் நின்று புகழ்ந்திட கேட்பவர் மனம் நின்று புகழ்ந்திட பார்ப்பவர் மனம் பரபசமுற கேட்பவர் மனம் நின்று புகழ்ந்திட பார்ப்பவர் மனம்
அழகான அழகான பெருமாள் பெண்ணாக வருகிறார். ஆமா 8 மட்டும் தானே 8. அழகாக பெண்ணா ஜெகமோகினி அவதாரம். ஏ அப்பா என்ன அழகு ஜெகமோகினி அவதாரம். அற்புதமான அழகு, அற்புதமான ஒரு பெண் அழகு. என் பெருமாள் என் பெருமாள் சிவன் அப்படியே பார்த்த கண் அப்படி ஏ அப்பா அப்படியே விதி மறந்து சிவனே நிக்காரு. சிவனே நிக்கிற அண்டர்களும் தேவர்களும் யாவரும் கண்டு இச்சை பெறக்கூடிய அற்புதமான ஒரு அழகு அந்த நாராயணன் வாராரு. ஆமா அடி அழகாக அடி சல் கடக் கடக்குன்னு நடந்து வரார். அப்படியே களிர் அச்சத்தோடு வருகிறார். அம்மா அம்மா யார் அம்மா? நீ யாரடி பெண்ணு? என்ன எடி பெண்ணு என்ன? நீ எந்த கானகத்துல வாரி? நீ யாரு? பெருமாளுக்கு தெரியும் சிவன் என்று. சிவனுக்கு தெரியும். சிவனுக்கு பெருமாள் என்றும் தெரியும். தெரியும். ஆனால் பகவானுக்கு ஆசை தாங்க முடியல. ஏன்டா அந்த தேவர்கள் முனிவர்கள் காவலார்கள் எல்லாம் நிக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. சரி, இவங்க இருவேருக்கும் தெரியும். சரி, ஆண்டவருக்கும் தெரியும், என் நாராயணனுக்கும் தெரியும். சரி, ஆனா அந்த தேவர்கள் முனிவர்கள் பக்கத்துல இருக்க காவலாளர்கள் அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல. எப்படி வருகிறார்? எப்படி வருகிறார்? அழகான பெண்ணார் நடந்து வருகிறார். பெண்ணாக நடந்து வருகிறார். குடையிடிப்பில் வைத்து கோயிலம் போற பெண்ணு, குடையிடிப்பில் வைத்து கோயிலம் போற பெண்ணு. அம்மா எடியே பெண்ணு யாத்தா நின்னு கொஞ்சம். நீ யாரம்மா? அடை கூடையிடிப்பில் வைத்து கோயிலம் போற பெண்ணு, கூடையிடிப்பில் வைத்து கோயிலம் போற பெண்ணை. சும்மா வாழ்கிறே யாரு? நீ யாரடி அம்மா? என் பெருமான் அப்படி திரும்பினார். எடி இங்க பாரு அம்மா. சிவனே அத்தான். வணக்கம் அத்தான். என்ன பாருங்க சிவபெருமானே. சிவபெருமானே அத்தான், நீங்க சொன்னபடி நான் வந்துட்டேன். நான் வந்துட்டேன் அலங்காரம் பண்ணி. ஆனால் நான் சொன்னபடி வந்த காரணத்தினால் என் மேல இருக்கக்கூடிய ஆசையினால் என் தங்கையை நீர் மறந்து விடக் கூடாது. ஆமா, என்னை பார்த்த கண்ணால என் தங்கையை நீங்க மறந்துடாதீங்க. பார்வதிய. ஆமா, ஏன் பார்வதி? ஆமா, என் பக்கத்து விட்டு பார்வதி இல்ல, பக்கத்து வீட்டு அம்மா இமயவள் சக்தி. கைலாச மலையில இருக்காளே பார்வதி, என் தன்னையான பார்வதியும் மறந்துடாதீங்க. மறந்துடக்கூடாது. ஆமா, அதெல்லாம் மறக்க மாட்டேன் மாப்பிள. என்ன மாப்பிள, எந்த நேரத்துல எதை பேசுறீரு? ஐயோ என்ன ஐயோ? உங்க பகல உதடும், உங்க கிளி மூக்கும், உங்க கண்ணு அழகும், ஐயோ உங்க பருவத்து அழகும், சரி, உங்க காது அழகும், காலழகும், கையழகும், ஆயழகும். மாப்பிள என்ன, நீர் பெண்ணாவே இருந்திருக்கலாம், நான் உங்களை திருப்பூட்டி இருப்பேன். ஐயோ, அந்த ஆசை பார்த்திய. ஆமா, ஆசை யார விட்டுச்சு? ஆசைக்கு அழிவு வந்திருப்ப. அம்மா, ஆசை யார விட்டுச்சு? ஒன்ன விட்டுச்சா, என்ன விட்டுச்சா, உலகத்தை விட்டுச்சா, ஊரை விட்டுச்சா, இவளை விட்டுச்சா? ஆமா, அவளை விட்டுச்சா, இவன் ஒன்னே விட்டுச்சா, என்னே விட்டுச்சா? அந்த ஆசை பார்த்த பார்வத்தான் இந்த தமிழ்நாட்டுல நம்மள இப்படி சீரழிக்கு. அடாட கடவுளே. ஆமா, மனிதனா பிறந்த அன்னைக்கு ஆசை உண்டு. ஆண்டவராகிய ஆரிகரைக்கண்ணராக சிவன் நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார். வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவளை கொடியங்கள் மிருகங்கள் வாழக்கூடியவன் அவதிலே வந்து வனத்திலே வந்து அதே மங்கள நாட்டு அரசவன் வேட்டைக்கு சென்று வீடு திரும்ப முடியாமல், ஆமா, ஒரு ஆலமர விருட்சகத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறான் மங்கள நாட்டு ராசசேகர மன்னன். ராஜசேகர மன்னன் அப்படி ஆண்டு அப்படி அரசாட்சி செய்து வரக்கூடிய காலத்தில் காலத்திலேயே சிவனாரின் பெருமா
பிரமனுக்கும் ஜிமனுக்கும் அந்த ஆளி நல்ல நாவின் ஒரு பிடிக்க பெருமாளுக்கு நல்ல ஆண்களாரே குழந்தை உருவாக குழந்தையாகவே பிறந்தது குழந்தையாக அரிக்கும் மரணுக்கும் நடுவே உரித்த அழகுடைய மைந்தனாகவே தோன்றினான் சிவனும் பெருமாளும் மறைந்தானாக மார்க்கமாகவே மார்க்கமாகவே மறைந்து விட்டார்களே ஆகாய மார்க்கமாக மறைந்து நிற்க அழகுடைய மைந்தனான குழந்தை அழகுடைய குழந்தையாகவே
மிருகங்கள் வாழக்கூடிய வனத்தில் குழந்தையாகவே அவதரித்தார். குழந்தையாகவே அவதரித்தார். சிங்கம் வாழுகிற வனத்திலே சிறுவனாக அவதரித்தார். சிறுவனாகவே தான் பிறந்தார். பாரவனத்தில் அவன் பாலகனாக அவதரித்தான். பாலகனாகவே தான் பிறந்தார். ஐயராக பிறந்தாரே, அரிக்கு மரணுக்கு நடுவே உரித்த ஐயனாகவே பிறந்தார். அறிகிற ஐயனாகவே பிறந்தார். குழந்தையானது அப்படியே அழகான கானகத்தில், அழகான ஒரு இரண்ட வனத்தில் அப்படியே கானகத்தில் அப்படியே குழந்தையாக இருக்கிறார். அந்த ஆற்றாங்கரை ஓரவாக வந்த அழகோ பிள்ளையானரை அழகு குழந்தையாகவே அழகான தங்க போர்வை விரித்தார்கள். தங்க போர்வை விரித்தார்கள். நல்ல மணலாரே ஆற்று மணல் கரை ஓரம் தாமரை தாடகங்கள் எல்லாம் காட்டில் வணுகிற கோரைகளோ கல்லுகளும் முள்ளுகளும் கடுவாய் புலிகளும் வாழுகின்ற வனமதிலே சிறுவனாகவே பிறந்து சிறுவனாக பிறந்து அழுகின்ற குழந்தையாரே அன்னுடைய வாழவே ஐயனுடைய குழந்தையாரே என்று சொல்லு என்று சொல்லு அழகிற சத்தத்தை தூங்கி கொண்டிருக்கிற பந்தள நாட்டு அரச மன்னன், அந்த அரச மன்னன் ராசசேகர மன்னன் காதிலே கேட்டார். காதிலே கேட்டார். எங்கே கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய வனத்துல குழந்தை அழுத. இப்பேற்பட்ட வனத்துல பார வனத்துல பச்சிரம் புள்ள அழுத மாதிரி இருக்கு. குழந்தை குரல் கேட்கிறது. தீவான் மந்திரி எந்திரிப்பா. ஆமா, குழந்தையுடைய சத்தம் கேட்கலையா? உங்க காதுல கேட்கிறதா? ஆமாம் சுவாமி. கேட்க அரசே. இந்த கொடிய மிருகங்கள் வாழக்கூடிய வனத்தை குழந்தை ஏது? மதலை சத்தம் எங்க இருந்து வருகிறது? ஒருவேளை நேற்று என் மனைவி இருக்கா இல்லையா ராணி? ஆமா, குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டா. ஏண்டா அரமனையில் எடிட்டையமும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்.